Hi Kitchen Queens, Assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. So, இன்னைக்கு வந்து Ramzan Special Series Episode 5. இன்னைக்கு இஃப்தார் ஸ்பெஷல் எக் போண்டா ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி முட்டை அண்ட் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூனிக்காக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபீஸ்க்காக. ஸோ நான் வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ மசாலாக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து ரஃப்பாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா க்ரஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து மேஷ் பண்ண பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு மீடியம் சைஸ் சாப் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிருக்கு ஸ்டஃபிங்காக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நான் வந்து 5 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா எக்ஸும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மசாலா எடுத்து எக் மேலே இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸுக்கும் மசாலா வச்சு ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், எல்லா எக்ஸ் மேலே மசாலா வச்சாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோட்டிங். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்து உப்பு அண்ட் ஒரு 2 பிஞ்சஸ் அளவுக்கு வந்து பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் வந்து கொஞ்சமாக கட்டியாக தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ப்ராப்பராக கோட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரைக்காக எண்ணெய் வந்து மீடியம் ஹாட்டில் தான் இருக்கணும். இப்போ ஒன்றா எக்ஸ் எடுத்து இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஈவனாக கோட் ஆகணும் எக்ஸ் பேட்டரில். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா சைட்ஸும் நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அப்சார்ப் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எக்ஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த எக் போண்டா ரெசிபி. இஃப்தார் டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் ஐட்டம் இது. ஸோ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ நீங்களும் இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, take care. Bye bye. And thank you so much for watching.